இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு. எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியாக வராது. அப்போ அந்த 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 தாலியை அறுத்து எடும் அப்படின்ன உடனே இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்காப்புல, அவரை கடந்துலாம் ஒருத்தனும் இங்கே திரைக்கதை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஆமாம், அதில் நம்ம பக்கத்தில் இருந்துட்டோம், ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பாக இருக்கும். நம்ம ஆள் தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டு. மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அவர் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு, அவர் தான் கதைவசனம், எங்க அப்பா இயக்குறாங்க, பாரதிராஜா அப்பா. அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும். நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை. புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்பெல்லாம் நம்ம எப்ப அந்த காலகட்டத்தில் அதுல ஒரு முடிவு இறுதி கட்ட காட்சி வருது. உரையாடலாம் பிச்சு உதறிப்பாப்ல. ஒரு அந்த விதவை பெண்ணு, அந்த பெண்ணு வந்து பூ விற்கும், வாத்தியார் கதாபாத்திரம், அவங்க ரதி, அவங்க வந்து பூ அந்த வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியார இந்த பூ வந்து பறிச்சாதான் வாடி போகும், இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும். அப்போ இதயம் குங்குமம் இந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ, அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிடுறாங்க, அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிடறாரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்போ அது ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண், அந்த பூக்காரி, இவர் இந்த காஜா சிரிப்பெல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது. ஆனால் அவர் கட்டின தாலி, ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு, கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரையும் சேர விடார், கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணு நிற்கிது, அந்த பூவித்த பெண்ணு, அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே கதை திரைக்கதை அடித்து அந்தைய நாட்கள்னு ஒரு படம் வருது. அதில் இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷை திருமணம் பண்ணி போயிடுறாங்க, கல்யாணம் ஆயிடுது. அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது. ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாப்புல. இப்போ நம்மளால ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே அது நீங்கள் புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, தாலியை அறுத்தடு, எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியாக வராது. அப்போ அந்த 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 தாலியை அறுத்து எடும் அப்படின்ன உடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது, அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது, இது கையெடுத்துட்டு பட்டினா இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல. இதை யோசிச்சு பாருங்க, உலகத்தில் ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழ்ன்னு சொன்னால் அதே ஆள் தான், தாலி அக்காம வாழ் இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான். உலகத்தில் இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாளர் இருக்கவே முடியாது. ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும். இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்ய உண்மையில்லை, பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே அவரு. சாதாரண உட்காந்துருக்காப்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ், எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற, கைதின் டைரியில், அதுதான் ஆட்சிராஜ்தால வந்தது. அவர் திமுறா, நீ நான் ராஜு நானா ஒன்று எடுப்பேன், அது அப்பா செய்வார். அதில் எல்லாரும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சுருக்கேன், எல்லாம் என்ன பண்ணுவார் எங்கள் அப்பான்னு தெரியும். அதில் அவர் வந்து சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல. சரி, அதுவும் ஓடிடுச்சு, ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு உதறிட்டாப்ல. அப்புறம் இது இல்லை வேற கிளைமேக்ஸ், நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன் அந்த காட்சின்னு போய் அப்போ அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி வச்சு ஆக்கிராஸ் தட்டா அதுவும் வென்றுட்டாப்ல. இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை, அது வந்து சொல்லி முடியாது. முதல் படம் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நடிகரை கதாநாயகனா நடித்து வெளியில் வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது.
அப்போ அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்றும் கிடையாது. ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான வெற்றியடை வைக்க முடியும். எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான். ஒரு கதையை 2 தாளில் அவர் சொல்லுவாருங்க. தேவர் பிலிம்ஸில் கதை கேட்குறாங்க. அப்போ அவர் போய் கதை சொல்கிறார். ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னது தான். குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பெரிய ஆளாயிட்டார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கதை சொல்லும்போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு சொன்னால் குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண கதை. ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ளே வரான்னு முந்தானை முடிச்சு ஒரு படத்தை எடுத்து, அப்போ எங்கள் ஊரில் பரமக்குடியில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் தான் வெளியிட்டு ரிலீஸ். பரமக்குடியில் 2வது தரம் தான் வரும். அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அவளுக்கு படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே புலம்பல், தம்பி பாக்கியராஜன்னு ஒருத்தன்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்கா, பயங்கர படம், முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மளாம் எந்த காலத்தில் நம்ம போய் பார்க்க, ஏன்னா நாங்கள் மறுபடியும் 2வது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும். அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை. திரை உலகில் அது ஒரு மைல்கல். KS கோபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திராலாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோடு இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்.